இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது மட்டன் கோலா உருண்டை. அதுக்கு தேவையான மசாலா 400 கிராம் ஆட்டுக்கறி, நல்லா பொடிசாக நல்லா நைஸாக களிமா பண்ணிக்கிறணும். அதுக்கு தேவையானது பெருஜீரகம் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையானது, மஞ்சள் 1/4 ஸ்பூன், மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு. இது பொரியலை பொட்டுக்கல்லையை நல்லா நுணுக்கி வச்சது 3 ஸ்பூன் போடணும். அதுக்கு தேவையானது வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இது மல்லி செடி, புதினா, 1 மிளகாய் தான் போட்டிருக்கேன், கருவேப்பிலை. வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அடுத்து கறி குழம்புக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது கறி குழம்புக்கு மசாலா தேவையானதை வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். தேவையானது மசாலா எல்லாமே அரைச்சாச்சுங்க. மசாலா எல்லாம் அரைச்சாச்சு. மல்லி அரைக்கல, அதனால் மல்லி பொடியாக சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பூ, 2 பட்டை போட போகிறோம். இஞ்சி பேஸ்ட் போட போகிறோம். வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லிச்செடி, 2 பச்சை மிளகாய். உப்பு போடும். இஞ்சி பேஸ்ட் போடுவோம். இஞ்சி பூண்டு, இதில் இஞ்சி பூண்டு கிராம்பு 3 அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதில் தான் நாங்கள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடும். மல்லி பொடி போட்டுக்கிறோம். வறுத்து அரைச்சி வச்ச மசாலா தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு கப்பு தேங்காய் பால் அரைச்சது எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விட போகிறோம், நைஸில் வச்சு.
கோலா உருண்டை எடுத்து இந்த சின்ஸாக நல்லா உருட்டிக்கிறோம் பால் மாதிரி. எண்ணெயில் சரி சரி போடவா? எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, அதமாக தான் போட்டுருக்காங்க. இப்போ பொரித்து வச்ச கோலா உருண்டையை நம்ம குழம்புல போட போகிறோம். அடுத்து கோலா உருண்டை போட்டாச்சு. நம்ம பொரிச்சா 2 நிமிஷத்தில் நம்ம குழம்பு இறக்கிடுவோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.